வணக்கம். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் பயிற்று மொழியாக தாய்மொழி தமிழும், கட்டாய பாட மொழியாக ஆங்கிலமும், 3வது மொழியாக விருப்ப மொழியை தேர்ந்து எடுத்துக் கொள்ளலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டிற்கு மும்மொழி கொள்கை தேவையில்லை, இருமொழி கொள்கை போதும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். పోయిட்டு వరమ్మా. బాయ్ డాడీ. ఇవాళ తరగతిలో మనం 6వ తరగతి నూతన పాఠ్య పుస్తకంలో భాగంగా అందులో 8వ పాఠ్యాంశమైనటువంటి మేలుకొలుపు అనే పాఠ్యాంశాన్ని గురించి మనం వివరించుకుందాం. பசங்களா, இன்னைக்கு தமிழாசிரியர் வரல, அதனால நீங்க சத்தமில்லாம படிங்க. You perform well. We have an opening in Hyderabad. Do you know Telugu? Yes, sir. I can read, write and speak Telugu fluently. இந்த வேலை மட்டும் கிடைச்சிருந்தா என் குடும்பமே அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டவே கஷ்டமா இருக்கு. இதுல இன்னொரு மொழி எப்படி காசு கொடுத்து படிக்க முடியும்? பள்ளியில சொல்லி கொடுத்திருந்தா நாங்க படிச்சுக்க மாட்டோமா? இதே போல இன்று தமிழகத்தில் பல இளைஞர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளது. நம் பிள்ளைகளின் வாழ்க்கை மேன்மை பெற வேண்டும் என்று நாம் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் அவர்கள் பிள்ளையின் வாழ்க்கை மட்டுமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது வேதனைக்குரியதாக இருக்கிறது. பையன் யூகே போயிருக்கான், படிக்கிறதுக்காக போயிருக்கான். 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கணுமா, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது பிரெஞ்சு தான் லாங்குவேஜா? தமிழ் கிடையாது. நான் தமிழ் எடுக்கல. தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான நிலையே நிலவுகிறது. நம்ம இப்ப 3 லாங்குவேஜ் படிக்கும் போது நம்ம நாலேஜுக்கு ஒரு புது கேட்வே. அது இது ஒரு பொலிட்டிக்கல் வியூவா கொண்டு வரக்கூடாது. லாங்குவேஜ் ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன், அவ்வளவுதான். மத்திய அரசோட பாடத்திட்டம் டாப் லெவல்லையும், மாநில அரசோட இது கொஞ்சம் கீழே தான் இருக்கு. இது அனுபவபூர்வமான உண்மை. சிபிஎஸ்இ எல்லாம் கொண்டு வந்தாங்க, மும்மொழி 3 மொழி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அரசாங்கத்துல படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் 2 மொழி கொள்கை தான் வேணும் அப்படின்னு சொல்றது ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் தமிழக மக்களின் மனநிலையை அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ள முற்பட்டதில்லை. தமிழக மக்களை அவர்கள் வெறும் அடிமைகளாகவே பார்த்து வருகின்றனர். மும்மொழி கொள்கை விவகாரத்தில் அவர்கள் நினைப்பதை சாதித்துக் கொள்ள பல பொய்களை சொல்லி போலி பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இது அவங்க போட்டாங்க. இல்ல அவங்களே போட்டாங்க. தண்ணி எல்லாம் ஊத்தி அவங்களே போட்டாங்க. யாருன்னா அவங்க டிஎம்கேல இருந்து சூரிய கட்சிகள் இவங்க போராட்டம் பண்ணிட்டு கோலம் போடுறது இதெல்லாம் வேஸ்ட். அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்பை வழங்கிடுவதற்காகவே உருவாக்கப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை 2020. ஆனால் தங்கள் சுயலாபத்திற்காக போலி மொழி அரசியலை வைத்து மாணவர்களுக்கு அதிக பலன்களை தரும் தேசிய கல்விக் கொள்கை 2020 எதிர்க்கின்றனர் திமுகவினர். இவர்களின் இந்த போலி மொழி அரசியலின் முகத்திரையை கிழிக்க தமிழக பாஜக சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற முழக்கத்துடன் மாபெரும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி அதோடு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 23ஆம் தேதி தொடங்கி திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், காஞ்சிபுரம், சேலம், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்திற்காக, அவர்களின் நலனுக்காக, அவர்கள் திறன் மேம்பட, சமமான கல்வி கிடைத்திட நாம் அனைவரும் கரம் கோர்த்து உரக்க சொல்வோம், சம கல்வி எங்கள் உரிமை.